ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி நான் ரொட்டிக்கான சைடிஷ் ரெசிபியான ஆஃப்கானி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பன்னீர் எடுத்துக்கோங்க. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஆற விட்டு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானி பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.